ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க. நான் உங்கள் அருண்கார்த்திக் பேசுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற விஷயங்க. இதுக்கு பேர் வந்து 3D ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து 3D AI ஃபோட்டோ எடிட்டிங் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் எல்லாம் அதிகமாக வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இது அதிகமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதை நான் வந்து சிம்பிள் ஸ்டெப்பில் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து லேப்டாப், பிசியில் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம எப்போ போல் மொபைல்லையே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் ஆல்ரெடி தெரியுற மாதிரி உங்களோட இமேஜ், இல்லைன்னா வந்து ஒரு கேரக்டரோட இமேஜ். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அதுக்கான ப்ராம்ப்ட். அவ்வளவுதாங்க. வேறு எதுவும் நீங்கள் அடிஷ்னலாக டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ எப்போ போல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணினதுக்கப்புறம் இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட இமேஜாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கேரக்டர் இமேஜாக இருக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ராம்ப்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிடும். ரொம்பவே சிம்பிள். இதில் வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இமேஜும் இந்த ப்ராம்ப்ட்டும் தான் மேட்ரு. ஓகேங்களா? இந்த ப்ராம்ப்ட்டை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவும் போல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன். நிறைய இருக்குது. அதில் நீங்கள் ஒன்றா கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு டெமோ காமிக்கிறப்பாரு உங்களுக்குங்க. இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேலரியில் போயிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ராம்ப்ட்டு, அது நிறைய இருக்குது. நான் வந்து இந்த ப்ராம்ப்டையே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா போதும். வித்தின் ஃபியூ செகண்டில் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக நம்மளே கிரியேட் பண்ணி தந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இப்போ மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நான் ஜெமினியில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குட் குவாலிட்டியில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியராக நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த லேப்டாப்புக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி, ஸ்டாச்சுவில் மேக் பண்ணுற மாதிரிலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இமேஜ் எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் இமேஜ் வந்து ப்ராம்ப்ட் மூலியமா இந்த 3D ஆப்ஜெக்டாக மாற்றிருப்பீங்கல்ல, அதே இமேஜை டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கங்க ஜெமினியில் இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் நார்மல் இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணீங்க, அதே மாதிரி 3D ஆப்ஜெக்ட் இமேஜை அதே சேட்டில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது பாருங்கள். இதான் மேட்ரு. என்னென்னா, இப்போது இந்த 3D ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஹியூமன் ஹேண்டை வந்து எடுக்கணும். எடுக்கும்போது இந்த ஸ்டாச்சு வந்து அசையக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்த உடனே எனக்கு வந்து டீசெண்டாக எனக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சு டக்குன்னு. ஓகேங்களா? நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். நான் வால்யூம் மியூட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அதை எடுக்கிறது வைக்கிறது டக்குன்னு சவுண்டு கேட்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து ஒரு நியூ சேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூ சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்களா கீழே இருக்குது, இந்த செட்டிங் கிளிக் பண்ணி கிரியேட் அ வீடியோ வித் வியோன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இமேஜ் போய்க்குங்க. இமேஜ் போயிட்டு எந்த இமேஜ் வந்து நீங்கள் வீடியோவை மாற்ற போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொடுத்துட்டு அந்த ப்ராம்ப்ட்டை வந்து இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஸோ இது அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். நிறைய பேர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ப்ராம்ப்ட் தான் காரணம். அந்த டிஃப்ரெண்ட்டான ப்ராம்ப்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரியே கொடுத்துக்கிறேன். அங்கே போய் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ விஸ்கில் கூட ட்ரை பண்ணுங்க நீங்கள். இப்போ இந்த இமேஜ் குவாலிட்டி இன்னும் பெட்டராக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோவோ இல்லை வந்து கூகுள் VO3லேயே வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இமேஜ் எடுக்கிறது ஜெமினியில் மட்டும் இல்லை, கூகுள் விஸ்க்லையும் எடுக்கலாம். கூகுள் விஸ்க் அதை பற்றி எப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோக்கு முன்னதாக ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வாட் இஸ் கூகுள் விஸ்க்னு சொல்லி. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விடவே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.